ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் 2.2 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, ரீனா வந்துட்டு ரிஷப் அப்படி தடுத்து நிறுத்திடுறான். இவ்வளோ பெரிய கண்ணை எடுத்துட்டு போய் அந்த ராட்சசனை சுட்டா அவன் செத்துருவானா அப்படின்ற மாதிரி அவ கேட்குறா. அதுக்கு ரிஷப்பு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கு, வேற என்ன பண்றது, அந்த ராட்சசனை கொல்றத தவிர நமக்கு வேற வழி இல்லையே அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கு ரீனாவும் அந்த புத்தகத்துல ஏதாவது க்ளூ ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கதை பப்புமா ஒளிஞ்சிருந்து கேட்டுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? கிராமத்து ஆண்டி, ரீனா, ரிஷப் 3 பேரும் அந்த புத்தகத்தை அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கொரில்லாவால கொல்லப்பட்டவன் தான் இந்த பிரம்ம ராட்சசனா உருமாறி இருக்கான். இவனுக்கு யாராவது பலி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவனுக்கு புக்தி கிடைக்கும், இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வந்துடலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இத பப்புமா கேட்டுட்டு, அப்ப பலி கொடுத்தா எல்லாமே சரியா போயிருமா அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா இந்த சைடு ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் அண்ணங்காரனும் வீட்டு வாசல்ல மேட்ல ஆணி எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான். யாராவது ராட்சசனால ஒரு மாதிரி வந்தாங்கன்னா கண்டிப்பா இதனால பாதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சைடு சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது ஒரு பிளான போட்டுட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு சரியா அஜய் வந்தாரான். அஜய் பார்த்த உடனே அண்ணங்காரனுக்கும் ஷாக்கு. என்ன இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம ஆண்டி எங்க அப்படின்ற மாதிரி அண்ணங்காரன் கேட்க, அதுக்கு அஜயோ, இல்ல அம்மாவை நான் ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டேன், நீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில கஷ்டப்படும் போது என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியல, அதனாலதான் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி சரி வான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போய் அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த வாழைப்பழத்தை பார்த்த உடனே அஜய்க்கு எப்படி ரொம்ப சந்தோஷமா இருது. அந்த வாழைப்பழத்தை எடுத்து அவன் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இந்த சைடு ரிஷப்போ எடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு, என்ன இவன் சம்பந்தமே இல்லாம வாழைப்பழத்தை சாப்பிடுறான், கொரில்லாக்கு இந்த வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும், ஒருவேளை இவன் ராட்சசனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். இந்த பக்கம் ராட்சசன் என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த வீட்டை அப்படியே பேத்து எடுத்து கையில தூக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாத்துக்கும் நிலநடுக்க மாதிரி இருக்கு. அவங்க அப்படியே ஆடுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம நிலநடுக்கத்துல வர மாதிரி ஒரு மாதிரி ஷேக் ஆகி நிக்கிறாங்க எல்லாரும். அந்த இடத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கழுகு வருது. அதை பார்த்த உடனே அந்த ராட்சசன் அப்படியே மறைஞ்சிடறான். அப்பதான் வீடே நார்மல் மூடுக்கு வருது. அப்ப சரியா அந்த இடத்துக்கு அஜய் வந்துடுறான். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, எல்லாம் சேஃப்டியா இருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். உடனே ரிஷப் இருந்துட்டு, நீ எங்க போன அப்படின்ற மாதிரி அவன் சந்தேகத்தோடயே கேள்வி கேட்கறான். அதுக்கு அஜயோ, இல்ல அம்மாட்ட பேசலான்ட்டு போனேன், வீட்டுல பேசும்போது டவர் கிடைக்கல, அதான் வெளியில போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், வந்து பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். ரிஷப்க்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, இவன் தான் ராட்சசனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல இன்னும் டவுட் அதிகமாகிட்டே இருக்கு இவனுக்கு. ரீனா கிட்ட ஏன் போய் சொல்றான், எனக்கு என்னமோ அஜய் தான் அந்த ராட்சசனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு ரீனாவோ, இல்ல இழப்பு நம்ம 2 பேர் குடும்பத்துக்கு மட்டும்தான், அண்ணன் வந்து அவ்வளவு தூரத்துல இருந்து திரும்ப வந்திருக்கானா கண்டிப்பா நமக்காக மட்டும்தான், அவனை நீ இந்த மாதிரி சந்தேகப்படாத அப்படின்ற மாதிரி ரீனா சொல்லிடுறான். இவள்கிட்ட பேசுறதே வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப்பும் இங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே போய் பப்புமா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு என்னமோ ரிஷப்பு அதான் அஜய் வந்து கண்டிப்பா ராட்சசனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி ரிஷப் சொல்றான். அதை கேட்ட பப்புமாவுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்ன அஜயா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஆமா, இதை பத்தி நான் ரீனா கிட்ட பேசினாலும் அவ எந்த சரியா ரெஸ்பான்ஸே எடுக்க மாட்டேங்கிறா. ஏன்னா அஜய் அவனோட அண்ணன், அதனால இது எந்த முடிவும் எடுக்க மாட்டான். இந்தாங்க பாப்புமா, இந்த புத்தகத்தை அப்படியே பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி அவன் இந்த சைடு புத்தகத்தை கொடுத்துட்டு போறான். இதை பார்த்த உடனே பப்புமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தகத்தை தான் நான் தேடிட்டு இருந்தேனே அப்படின்ற மாதிரி, தன்னால நம்ம கைக்கு வருது அப்படின்ற மாதிரி உட்காந்து அப்படியே புத்தகத்தை அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ரீனா பெட்ரூம்ல எல்லாம் தேடி பாக்குறா, அந்த புத்தகத்துக்கு காணோம், எங்க புக் எங்கேயாவது இருக்கான்னு பாத்தியா அப்படின்ற மாதிரி அஜய் கிட்ட, அதான் ரிஷப் கிட்ட கேட்கறான். அதுக்கு ரிஷப்போ, நான் இன்னும் பாக்கலையே அப்படின்ற மாதிரி அவன் தெரியாதனமா கேட்கறான். அதுக்கு ரீனாவோ, எனக்கு தெரியும் நீ தான் ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி அவ சொல்றான். அதுக்கு ரிஷப்போ, எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு, நீ அமைதியாரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இந்த பக்கம் ரிஷப் இருந்துட்டு அண்ணங்காரன் கிட்ட போய் சொல்றான். எனக்கு என்னமோ அஜய் தான் ராட்சசன் இருப்பானோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் ஒண்ணு சொல்ற. அதுக்கு அண்ணங்காரனும், இதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணலாம், இவன் தான் ராட்சசனா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அவனை நம்ம கோவிலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு ஐடியா போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பப்புமா ஒரு காட்டுக்குள்ள காரை நிறுத்திட்டு ஒரு ஒத்தையடி பாத மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஒரு தனியா ஒரு வீடு இருக்கு. அதுக்குள்ள கதவு போய் தட்டுறாங்க. ஒரு பாட்டிமா வெளியில வந்து உள்ள போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாராவது அப்படின்னு பார்த்தா சாட்சி உயிரோட தான் இருக்கா. சரி வா, நம்ம இங்க இருந்து போக வேண்டிய நேரமாச்சுன்னு சொல்லிட்டு பப்புமா அவளை கார்ல கூட்டிட்டு போறாங்க. பப்புமா எங்க போறோம் அப்படின்ற மாதிரி சாட்சியும் கேட்கறா. நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கையையும் வாயையும் அப்படியே கட்டி போடுறாங்க. என்ன பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி அவ யோசிக்கிறா. இவங்க கண்டிப்பா நம்மள கொல்லதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது வண்டியில இருந்து டோர் ஓபன் பண்ணி அப்படியே குதிச்சிடுறா. பப்புமாக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த பக்கம் ரீனா, ரிஷப், அண்ணா, அண்ணி, அஜய் எல்லாரும் கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. கோவிலுக்கு வந்த உடனே வா அஜய் உள்ள போலாம், சாமி கும்பிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கூப்பிடுறாங்க. அதுக்கு அஜயோ, எனக்கு கடவுள் மேல இருந்த நம்பிக்கையே சுத்தமா போச்சு, எப்பா அப்பாவும் சாட்சியும் செத்து போனாங்களோ அதுல இருந்து எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை, நீங்க போய் கும்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த சைடு அஜய் கிளம்புறான். பின்னாடியே ரிஷப்பும் அண்ணனும் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அப்படியே இந்த சைடு ஒரு 5 செகண்ட் அப்படியே மறந்துடுவாங்க, அதாவது கவனம் சதுருது. அந்த கேப்ல அஜய் எஸ் ஆயிடுறான். எங்கடா போனா அப்படின்ற மாதிரி அண்ணங்காரன் யோசிச்சுட்டு, நான் இந்த பக்கம் போறேன், நீ காட்டு பக்கம் போய் தேடு அப்படின்ற மாதிரி ரிஷப் இந்த சைடு அனுப்பிச்சுட்டான். சாட்சியும் அப்படியே காட்டுக்குள்ள ஓடி போறா. கத்ரா, யாராவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி. ரிஷப்க்கும் இது சாட்சியோட குரல் மாதிரியே இருக்கு. சாட்சி, நீ உயிரோட தான் இருக்கியா, எங்க இருக்க அப்படின்ற மாதிரி இவன் இந்த சைடு கத்திட்டு இருக்கான். கரெக்டா பப்புமா சாட்சியோட வாயை பிடிச்சு அப்படியே மரத்துக்கு பின்னாடி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ரிஷப் வந்து பாக்குறான். அங்க இல்ல, அப்படியே கூட்டிட்டு போயிருப்பாங்க போல. இல்ல சாட்சி, எனக்கு என்னமோ நீ தான் உயிரோட இருப்பியோன்ற மாதிரி எனக்கு தோணுது, கண்டிப்பா உன்னை தேடி நான் வருவேமா அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறான்.
இந்த பக்கம் அண்ணங்காரனும் அஜய் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டு கண்ணை வச்சுட்டு அவன் முன்னாடி நிக்கிறான். அஜய் வந்துட்டு சொல்றான், என்ன பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்கிறான். நீதான் ராட்சசன் எனக்கு தெரியும்டா, அதனாலதான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி கண்ணை வச்சு நின்றுட்டு இருக்கான். உடனே ரீனா வந்துட்டு, என்ன பண்றீங்க? இவ ராட்சசனா இருந்தா அப்படின்னா கண்டிப்பா இந்நேரம் வேற மாதிரி இருந்திருக்கும், உங்களுக்கு தெரியும்ல, நீங்க இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அண்ணனுக்கு உரைக்குது இவ ராட்சசன் இல்ல அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் பாப்பமா இருந்துட்டு சாட்சி அந்த கோவிலுக்குள்ள அதுக்குள்ள கூட்டிட்டு போய் அவளை கட்டி போட்டுட்டு ட்ரெஸ் வளையல எல்லாம் போட்டி விடுறாங்க. அந்த ராட்சசம் வருவான், கண்டிப்பா நீ பலி கொடுத்து நீ செத்துருவ, நான் தப்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவங்க பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ராட்சசம் வந்துடுறான். சாட்சியை கொல்லுவா அப்படின்னு பார்த்தா சாட்சியை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அவ இந்த சைடு பெரிய தூண்ல தலைப்பட்டு பிளட் வந்து மயக்கத்துல இருக்கா. இந்த சைடு தனியா பப்புமா மாட்டிக்கிட்டாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ரிஷப் வந்துடுறான். இது என்ன நடக்குது, சாட்சி நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி தங்கச்சியை அப்படியே பாக்குறான். பிளட் அவளுக்கு ரொம்ப லாஸ் ஆயிட்டு இருக்கு. அவகிட்ட இந்த கர்ச்சி இதெல்லாம் வச்சு தலையை அமுத்துறான். இந்த பக்கம் பப்புமா இருந்துட்டு கத்துறாங்க, ரிஷப் என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரி. இவனுக்கு எது சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய தூண்ல போய் அவங்களா தலையை இடிச்சுக்கிறாங்க. இவன் பார்க்காத கேப்ல போய் அவங்க இடிச்சுட்டு தலையில ரத்தம் வருது. நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், ராட்சசம் வந்துட்டு சாட்சி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பழிய ஒட்டுமொத்த பழியை தூக்கி அந்த ராட்சசம் மேல போட்டுறாங்க. ரிஷப்போ காப்பாத்தலாம் அப்படின்னு வரும்போது அந்த ராட்சசம் அவனையும் பிடிச்சி தள்ளி விட்டுறான். இந்த சைடு பப்புமாக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு ஷார்ப்பா ஒரு கத்தி மாதிரி இருக்கும், அதை எடுத்து அவங்க வயித்துல, அதான் ராட்சசம் வயித்துல குத்தும் போது அவன் மயக்கம் போட்டு விழுந்துறான். இவங்க 3 பேரும் இங்க இருந்து குகையில இருந்து எஸ் ஆயிடுறாங்க. யாரோ அந்த குகைக்கு வராங்க, வந்து அந்த ராட்சசனோட உயிரை ஒரு பாட்டில்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்களோட முகம் வாய்ஸ் எதுவுமே காமிக்கல, வெறும் கை மட்டும் தான் காமிக்கிறாங்க. இந்த பக்கம் ராட்சசன் தள்ளி விட்டதுனால சாட்சி எப்படி செத்தே போயிட்டா. அப்பாவுக்கு ஒரே கோவம் வருது. ஜமீன்தாரு அப்பா அந்த பப்புமால பேச ஆரம்பிக்கிறாங்க. பப்புமா வந்துட்டு சொல்றாங்க, இதுக்கு நான் காரணமே இல்லை, என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு அப்பாவோ, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான், நீ யாரு என்னன்றது எனக்கு தெரியும், உன்னோட சுயநலத்துக்காக என் பொண்ணையை நீ பலி கொடுக்கணும்னு நினைச்சிட்டீல அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்பட்டு இருக்காரு. அதுக்கு பப்புமாவோ, போதும் நிறுத்துங்க, நீங்க போட்ட நான் போட்ட பிச்சையாலதான் உங்களோட வாழ்க்கை இந்த அளவு இருக்கு, நீங்க என்கிட்ட இந்த மாதிரி பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. பப்புமாவை அப்படியே தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்து ஹால்ல நிப்பாட்டுறாங்க. உடனே ஓடி போய் ரிஷப் கிட்ட போய் சொல்றாங்க, ரிஷப் நீயே உனக்கே தெரியும்ல, எம்எல்ஏ எல்லாம் பழி போடுறாங்க, நீயே பாரு அந்த இடத்துல நீ தானே இருந்த அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு ரிஷப்போ, உங்களை நம்பிதானே அந்த புத்தகத்தை நான் கொடுத்தேன், நீங்க இவ்வளவு பெரிய வேலை பண்ணி வச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ரிஷப் அப்படியே நம்புறான். ஏன்னா கண்ணால பார்த்ததுதான் அவன் அப்படியே சொல்றான். அண்ணன்காரனோ கோவப்பட்டுட்டு, சாட்சி உயிரோட இருக்கா அப்படின்னா முதல்ல நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கணும், அதெல்லாம் விட்டுட்டு அவளை எதுக்கு அந்த குகைக்குள்ள கூட்டிட்டு போனீங்க, குகைக்குள்ள போனா சும்மா இருப்பானா, அந்த ராட்சசம் வருவான், இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் உங்களுக்கு தெரியும்ல, இதெல்லாம் நீங்க வேண்டியதான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இந்த சைடு அண்ணங்காரன் பேசிட்டு இருக்கான். பப்புமாக்கு எச்ச கோவம் வருது. என்ன எல்லாமே நீங்க தான் பண்ணீங்க, இப்ப ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவங்க கோவப்படுறாங்க. இதை கேட்ட எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. பப்புமா வந்துட்டு சொல்றாங்க, இந்த ஊர்ல ராட்சசம் இருக்கான்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருக்கும்போது எப்படி நீங்க இந்த கல்யாணத்துல, அது இந்த ஊர்ல தான் கல்யாணம் பண்ணணும்னு ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு போடு போடுறாங்க. இந்த சைடு ஹீரோட அம்மாவோ, என் பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்ற கேள்வி வந்து, அதான் கேள்விப்பட்ட நியூஸ் கேட்ட உடனே நீ வந்து பார்க்கவும் இல்ல, விசாரிக்கவும் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு போன் கூட பண்ணல, இப்ப நீங்க வந்திருக்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அது மட்டும் இல்லாம என் பொண்ணு செத்ததுக்கு காரணம் நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இனி நீ இந்த ஒரு நிமிஷம் கூட வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போய் வாசல்ல விட்டுறாங்க. டோரையும் சாத்திடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.